முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ அவனுடைய பாதுகாப்பை, அவனுடைய முழு தினத்தின் பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்கிறான். நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் பள்ளியிலே சென்று ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அந்த ஊரினுடைய முஸ்லிம்களின் பாதுகாப்பை எடுத்துக் கொள்பவன் யார்? 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 அல்லாஹ். எங்கே இந்த சமூகம்? வணக்க வழிபாட்டிலே வெற்றியை தேடக்கூடிய சமூகம் எங்கே? போராட்டங்களில் வெற்றி கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. போராட்டங்கள் ரப்புடைய கனவை தட்டாது. போராட வேண்டாம் என்று அதற்காக சொல்லவில்லை. வணக்க வழிபாடுகளை இழந்து போராட்டம் என்றால் உலக முஸ்லிம்கள் கூடினாலும் தோல்விதான். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பள்ளியிலே சென்று ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு நாள் தொழுதுவிட்டு வெளியே வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற பலஸ்தீனிலே பைத்துல் முகத்தஸ் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற பாபர் மஸ்ஜித் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும். நீங்கள் என்ன பாதுகாப்பது? ரப்பு பாதுகாப்பான் மலக்குகளை கொண்டு உங்கள் ஊரையும் உங்கள் குடும்பங்களை. அல்லாஹ் உறுதி பெறுங்கள் முஃமின்களே, தொழுகையிலே உறுதி பெறுங்கள். இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம்களே, சோதனை பிரச்சனையிலே சிக்கி தவிக்கக்கூடிய முஸ்லிம்களே, உறுதி பெறுங்கள். இபாதத்திலே தொழுகையை விட மாட்டோம் என்ற உறுதியை மேற்கொள்ளுங்கள். அறிவியுங்கள் உங்கள் தோழர்களுக்கும் உங்கள் ஊர்வாசிகளுக்கும் உங்களுக்கும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் வெற்றி பாதுகாப்பு வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கொண்டு நம்பிக்கையை கூறுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒட்டுமொத்த ஊரும் தொழுங்கள், அல்லாஹ் பாதுகாப்பான்.